முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 7 புள்ளி இறங்கி 80,710ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 6 புள்ளி அதிகரித்து 24,741ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 39 புள்ளி அதிகரித்து 54,114ல் க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,304 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,821 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 30 புள்ளி இறங்கி 24,812ல் வர்த்தகமாயிட்டிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 13 பைசா விழுந்து 88.27 இருக்குது. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு மிகப்பெரிய ஏற்றம்ங்க. இது நம்ம இறங்கும் முதலீடு பண்ணலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லாமல் ஆக்கிருச்சு. ஏன்னா நம்ம இப்போ உச்சத்திலே இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் இறங்குது, 1% இறங்குச்சுன்னா 3% ஏறிடுது. என்னென்னு புரியலை. ரொம்ப அதிகமான விலை உயர்வாக இருக்குது. 1,07,740 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க ஒரு 10 கிராம் பியூர் கோல்டு 24 கேரட்டு. இப்போ இதை எப்படின்னா பெரிய ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும். தொடர்ந்து ஒரு 5% இறங்க வாய்ப்பு இருக்குது கோல்டு நிச்சயமாக. அப்படி இறங்குறப்ப நம்ம கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா 1,07,000க்கு போயிடுச்சு. இப்போ தான் 1,00,000க்கு வந்துச்சு. நம்ம நினைக்கலாம் அப்போ வாங்கியிருக்கலாமேண்டு. ஏன்னா நம்ம 1,00,000 அதிகமான விலை தான். இப்போ 1,07,000க்கு போயிடுச்சு. இனி திரும்ப ஒரு இறக்கம் வந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆனால் பெரிய இறக்கம் வரும்.